என்ன வயசாய் போச்சு? கண்டிப்பா வரும். 50 ஆசை வரும். 70 அந்த காந்தக கவுதா அம்மா இதுதான் காதலா அடரா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகமும் கேட்குது அங்கிருந்து சத்யாவதி ஓடிவா ஓடிவா ஓடிவா. உன்னுடைய மகனத்துக்கு பங்கு வந்துடுச்சு, ஆபத்து வந்துடுச்சு. என்னது? நாட்டான் ஒருவன் என் மீது போர் தொடுத்து போர் தொடுகிறான். ஈரான் போர் நடக்குது. உலகால பாவி அறியாத பசங்க கூட அமைக்கிற கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. இந்த வயசான காலத்துல காடு வாவாத்து வீடு போட்டு என்ன ஏறிங்க டான்ஸ் ஆடிக்கிறாங்க. என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வயசாய் போச்சு வீடு சொல்லுது. ஆசை ஆற விட்டுதுப்பா. நாளைக்கு சாப்பு ஒரு கயவனா இருந்தா கூட ஒரு பொம்மையோ ஒரு பொம்பளையோ பார்த்தா அந்த கயவனுக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படியே முறைக்கேறிடும். உட தண்ணி காய வச்சு ஊற்றி போடுவேன். அந்த பொம்பளைய பார்த்தோம்னா அந்த கயவன் இருந்தாலும் எப்படி ஆடும் தெரியுமா? வேணும் முன்னாடி ஆடும் கயவனுக்கு நரம்படிக்காத முன்னாடி ஆடும் பொண்டாட்டி வேணும்னு கயவனுக்கு என்ன பண்ணுவான்? நான் வரமாட்டேன்டாயப்பா, உங்களால பண்ணதே போதுண்டா. அவ்வளவுதான் 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 சொல்லிட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்ன நினைச்சுக்கிறேன் என்ன நினைச்சுக்கிறேன் என்ன நினைச்சுக்கிறேன் நீ? கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நினைக்கிறேன், பதில் சொல்ல வேண்டிய நினைக்கிறேன். உள்ள வந்து வீட்டு உள்ள கது தட்டுன்றது என்னன்னா சரோஜா தேவி ரொம்ப எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இங்க போல மெட்டல் மகாராணி உண்மை உள்ளபடி ஒளியாம வெளியே நீ வாயை திறக்காத சோத்துல விஷ வச்சு சாவ வச்சிருவாங்க. மண்ணாதி மன்னனா இருந்தாலும் மண்ணகவி போடுவாங்க. வீட்டுல போனா மண்ணதான் இங்க போகணும். பாடா அம்பி நான் அரப்ப மாறி அரப்ப போறி
உனக்கு அறிவியலுக்காரு கேட்டேன், அடமான போட்ட உனக்கு புத்தியிருக்காரு கேட்டேன், ஓடிய போட்ட அது பூஜ் இல்லை, இல்ல புத்தியும் இல்லை. எதுக்கு வந்த? உதவாங்க. நீ வாங்க போறியா? நீதான் அவராண்ட வாங்கி கிடக்குறீங்க. நீ அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்யக்கூடாது. நீ அம்பி, நீ பார்த்துட்டு சொன்ன உடனே உடனே நோக்கி நோக்கியா கம்பெனியா வெக்கம் வெக்கம் வெக்கமா வருதுடா. ஏங்க அம்பி, அப்படியே சொல்லுறது லோக்கே வெக்க வெக்க. ஐயோ ஐயோ, இது ஒரு சிரிப்பு மலர் பழக்கமா? மாமி, ஆ? மாமாக்கு வெக்க வெக்கமா வருதா? பழனி, மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா துணுட்டு சொரிஞ்சு கிடப்பாரு. பாலக்காட்டு பாலக்காட்டு பக்கத்தில் நீ ஒரு அப்பாவி ராஜா, குழந்தையை போன ஒரு அம்மாண்டி ராஜா. யாரம்மா அது யாரப்பா? அழாதீங்க ஐயா, அழாதீங்க. ஐயா, இந்த வயதான காலத்திலும் அன்பு கொண்டு தந்த அன்புதாக எந்த ஊரு எந்த தேசம் எங்க போனாலும் சரி, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு. அப்படின்னு பெருமை சொல்லிருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை காப்பதற்காக வெளிநாடு போனா கூட சரி, அங்க இருக்கிற மனுஷனுடைய அன்பை கொண்டு நம்ம அன்பா இருந்தா செழிப்பா இருக்கும். ஆணவம், அதிகாரம், பணம், பகட்டான வாழ்க்கை ஆண்டவன் அனைவருக்கும் கொடுப்பான், கொடுக்கிற மாதிரி கொடுப்பான். ஆனா எப்படிதான் பறிப்பானே தெரியாது. அதனால அன்பே சிவம் அப்படின்னு ஏன் பெரிய சொல்றாங்க, அன்புதான்பா. இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, இந்த அன்பு தானே. உண்மைதான் ஐயா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த அன்பானது கிடையாது. நாளைக்கு இந்த அன்பான மக்களை பார்க்க முடியுமா? வேற ஊர்ல தானே ஒரு நூறு ஐயா போறேன். அப்பா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்பா. அன்பு மகனும் உழைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், அன்பான மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற என் மனைவியார், உங்கள் எங்கள் இருவருக்கு ஏற்ற அன்பான காவலன் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க அமைச்சர் வருகிறார். அமைச்சர் விசுப்படி அவர் வந்து கொண்டிருக்கிறார். அம்மா வந்து நின்னா பத்தியா பொழிப்பு தலைச்ச மோதில யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி ஊட்டுக்கிட்டு முடிக்கும். யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் புது வீடு கட்டின டிஸ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா நாகூர் கடா வாட்டு ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மணியில நல்லா கூறா சீவி சூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊரு முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? என்ன பேசுறா? பெருமையத்தோடு சொல்லிக்கிறேன். என்ன அவசரம் இருக்கு? மன்னர் வரும்படி உத்தரவை சந்திக்கிற போல மன்னரை சந்தவாசல் வாழ்க பத்திரிய வாழ்கை. காரணம் இருக்கிறது. என்னுடைய மூத்த மகன் முரளி நகர்வனம் சென்று வருகிறேன் அப்பா என்று எங்கள் நிறுவனம் கைப்பற்றி சென்ற மகன் வெகு நேரம் ஆகியும் அரண்மனைக்கு வரவில்லை ஐயா. காத்திருக்கிறாய். தந்தைக்கு பிறகு நாட்டை தலைவன் தான் ஆள வேண்டும். இந்த நாட்டின் பொறுப்பை என் மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. வருகின்ற வெள்ளிக்கிழமை யார் யாரு தவமா தவம் இருந்து பையனுக்கு முடிச்சு விட்டு விட வைக்கிற போயும் வெள்ளிக்கிழமை வைக்குவாங்க. அமைச்சரை ஏண்டா வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நல்ல நாளுதான். அந்த பூசைக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன ஒரு வார்த்தை கேட்க கூடாது. செட்டி இல்லைன்னா கூ காசு முடியாது. அந்த கூ குடிச்சு பாரு, ஆரோக்கியமா இருக்கும். ஐயா, ஏன் வெள்ளிக்கிழமை வேண்டாம்னு சொல்ற கேளுங்க. ஏண்டா வெள்ளிக்கிழமை வேண்டாம்? வெள்ளியோ கொள்ளியோ என்ன வாங்க? வெள்ளிக்கிழமை கூட வெள்ளியோ கொல்லியோ? அப்ப சனிக்கிழமை. சனி போன தோணத்தை சரி, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத பாடு. சரி, திங்கக்கிழமை. திங்கக்கிழமை தீப்பட்ட நாடு. ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, செவ்வாய்க்கிழமை. செவ்வாவோ அவ்வாவோன்னு வாங்க.
ஆமாண்டா டேய் சரி புதன்கிழமை புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளியே கிளம்பாது. சரி வியாழக்கிழமை விசாயமோ கசாயம் பண்ணுவாங்க. சரி எப்பதான் பண்ணி முடிச்சு சொல்றது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் வெள்ளியா தெரியலையா? அந்த வெள்ளி நல்ல வெள்ளி. ஓஹோ தாமரம் கொடுக்க வராங்களா அமாவாசை பாட்டி மேல பாத்து கொடுக்கல. ஆமா அதுல வெள்ளி வரல. நிறைய அமாவாசையில கொடுப்பாங்க. கொல்லி வச்சு அமைச்சர் அவர்களே, உன்னுடைய தலைமையில் தான் இந்த முடிசூட்டு விழா நடக்க வேண்டும். இவருடைய வரவேற்படி இந்த விழா சிறப்பாக செய்து முடித்து விடலாம். சபை கலைஞர்